start பண்ணுவோம். So okay students, the first semesterல நம்ம already 5 experiments வந்து discuss பண்ணிருக்கோம். Now we are going to the 6th experiment which is called as deflection magnetometer. தமிழ்ல வந்து விலகு காந்தமானின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are going to compare the magnetic moments of the given two bar magnets. ரெண்டு சட்ட காந்தம் தருவாங்க, இந்த ரெண்டு சட்ட காந்தத்தினுடைய காந்த திருப்பு திறன்களை ஒப்பிட போகிறோம். மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொன்னால் காந்த திருப்பு திறன், அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். That means which magnet is stronger, ஸ்ட்ரென்த் வந்து எந்த மேக்னெட்டுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டுடைய எய்ம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு பார் மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து சட்டகாந்தம், தமிழில் இங்கிலீஷில் வந்து பார் மேக்னெட் சொல்லுவாங்க. ரெண்டு மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த டூ மேக்னெட்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கேலை வச்சு சென்டர் ஆஃப் த மேக்னெட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அது ஆல்ரெடி நாங்கள் சென்டர் ஆஃப் த மேக்னெட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, சென்டர் ஆஃப் த மேக்னெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் we are going to calculate the distance from the center of the magnet to the deflection magnetometer. அதனால் வந்து மேக்னெட்ஸுடைய சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரைட், இப்போ இந்த மேக்னெட்ஸ் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் இருந்து தள்ளி வச்சுக்கணும். பிகாஸ் இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த மேக்னெட்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பஸ் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் வந்து we are going to keep the magnets like this. அப்போ வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மேக்னெட்ஸுடைய சென்டர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பேரிசன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பொசிஷன் இருக்குது. tan A பொசிஷன் இருக்குது, tan B பொசிஷன் இருக்குது. ஸோ நமக்கு சிலபஸில் வந்து tan B பொசிஷன் இல்லை. ஸோ tan A பொசிஷனை மட்டும் we are going to discuss. ரைட், கம்மிங் டு தி மேக்னெட்டோமீட்டர் செட்டப் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர். இந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் நீடில். அது வந்து பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னெட்டிக் நீடிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். தட் இண்டிகேட்ஸ் த நார்த் போல் ஆஃப் தி மேக்னெட். தட் இண்டிகேட்ஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் பாயிண்டர் இருக்கும். அலுமினியம் பாயிண்டர், அலுமினிய குறிமுள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து அலுமினியம் பாயிண்டர், இங்கிலீஷில் வந்து அலுமினியம் பாயிண்டர். இந்த அலுமினியம் பாயிண்டரும் மேக்னெட்டிக் நீடிலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, they are perpendicular to each other. They are perpendicular to each other. Then this aluminum pointer is going to move over a circular scale. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இருக்குது, நான் பென்சிலில் காட்டிகிட்டு இருக்கேன். தட் இஸ் கால்ட் அஸ் சர்க்குலர் ஸ்கேல், கிராஜுவேட்டட் இன் டிகிரிஸ். கிராஜுவேட்டட் இன் டிகிரிஸ். ஸோ அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் 90, தென் 90லேருந்து இங்கே ஒன்ஸ் அகைன் 0, 0 to 90, 90 to 0. தட் மீன்ஸ் the entire scale is divided into 4 quadrants. 4 கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 0 to 90, then 90 to 0, 0 to 90, 90 to 0. So aluminum pointer வந்து it is going to move over a circular graduated scale, graduated in degrees. That scale is divided into 4 quadrants: 0 to 90, 90 to 0, 0 to 90, 90 to 0. Then one more important thing நீங்கள் இங்கே நோட் பண்ணோம். இந்த அலுமினியம் பாயிண்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் when you are taking reading, while you are going to take the reading, வித்தவுட் எனி பேரலாக்ஸ் எரர் நீங்கள் ரீடிங் எடுக்கணும். அதாவது ரொம்ப கிராஸாக இருந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரீடிங் தெரியும். ஸோ நீங்கள் ரீடிங் எடுக்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலுமினியம் பாயிண்டருக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஐஸை வந்து வச்சுக்கணும். தட் மீன்ஸ் அலுமினியம் பாயிண்டர் தான் நமக்கு தெரியணும். அலுமினியம் பாயிண்டருடைய இமேஜ் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து பேரலாக்ஸ் எரர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்காக வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் நமக்கு
தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனை நீங்கள் ரீடிங் எடுத்தீங்கன்னா we can avoid that parallax error. ஓகேவா? ஸோ this is about this deflection magnetometer. Now it is going to be kept on the arms of the deflection magnetometer. ஸோ இதான் வந்து arms of the deflection magnetometer சொல்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஒரு ஆர்ம் இருக்கும், ரைட் சைடு ஒரு ஆர்ம் இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டேனிய பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோடைய ஆர்ம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன லேபரேட்டரியில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வச்சுக்கணும். ஆர்ம்ஸ் ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ இங்கே என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து ஈஸ்ட்டு, இங்கே வெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் மேக்னெட்டிக் நீடில் வில் பி perpendicular to the arms of the deflection magnetometer. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணும்போது இந்த மேக்னெட்டிக் நீடில், இந்த மேக்னெட்டோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெர்பெண்டிகுலராக வந்துடும், இந்த ஸ்கேலுக்கு பெர்பெண்டிகுலராக வந்துடும். ஆர்ம்ஸ் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டருக்கு பெர்பெண்டிகுலராக வந்துடும். அலுமினியம் பாயிண்டர் வில் கம் parallel to the arms of the deflection magnetometer. அலுமினியம் பாயிண்டர் வந்து இந்த arms of the deflection magnetometerக்கு parallel வந்துடும். சரியா? ஸோ டேனிய பொசிஷன், அலுமினியம் பாயிண்டர் parallel to the scale, magnetic needle perpendicular to the scale. Then அதே நேரத்தில் நீங்கள் இந்த மேக்னெட்டோமீட்டரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி 0 ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அலுமினியம் பாயிண்டனுடைய ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் 0க்கு நேராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு 0க்கு நேராக இருக்கும், ரைட் சைடு ஒரு 0க்கு நேராக இருக்கும். ஸோ 0 ரீட் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணும்போது when you are doing the initial adjustments, இந்த மேக்னெட் வந்து இட் இஸ் நோ வே நியரர் டு தி டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர். அதை வந்து நீங்கள் காஷியஸாக பார்த்துக்கணும். ரைட்டா? தென் ஆஃப்டர் டூயிங் ஆல் தீஸ் இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் we are going to mark the boundary of the deflection magnetometer by using a chalk piece. நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chalk piece வச்சு ஒரு பவுண்ட்ரியை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டு த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பொசிஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் நம்ம கிளியராக அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது டிஸ்டர்பன்ஸ், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் we are going to take the reading. That's why we are going to mark the boundaries of the deflection magnetometer by using a chalk. Okay, so இது வந்து initial adjustments. So after doing the initial adjustments we are going to take the reading. எப்படி ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் எடுக்கும்போது மேக்னெட் வச்சு நீங்கள் ரீடிங் எடுக்கணும். ஸோ when you are going to take the reading ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணும். one condition is going to be followed. That means the reading should be in between 30 and 60. நீங்கள் எடுக்கக்கூடிய ரீடிங் வந்து in between 30 to 60 இருக்கணும். அந்த டிஃப்ளெக்ஷன் டிகிரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா in between 30 and 60 இருக்கணும். என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா this deflection magnetometer is most sensitive and the deflection is around 45 degree. So 45 degree வந்து it is most sensitive. That's why we are going to take the reading in between 30 and 60. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேக்னெட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எப்படி ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேக்னெட் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட் எடுத்துட்டு we are going to keep it on any one of the arms of the deflection magnetometer. So always we will start from the right side. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வரும்போது பாருங்கள், டியூ டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் ஆல்ரெடி உள்ள ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், there will be some deflection. அந்த டிஃப்ளெக்ஷன் நீங்கள் நோட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் 0க்கு நேராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாயிண்டர் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் when you crosses 30 நீங்கள் வந்து மேக்னெட்டை மூவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் we are getting the deflection around 30 degree. அதனால் மேக்னெட் மூவ் பண்ணுறதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் the magnet is going to be kept at a distance of 27. அது வந்து ஒவ்வொரு மேக்னெட்டுக்கு வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட். மேக்னெட்னுடைய ஸ்ட்ரென்த் கூட இருந்தால் இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்லேயே we will get the deflection 30க்கு மேலே வந்துடும். ஸோ நான் என்னுடைய மேக்னெட் வந்து and it is kept at a distance of 27. We are getting the deflection around 30 degree. 30 degree cross பண்ணிச்சு. ஸோ அதனால் first we are going to note the distance.
இருக்குன்னு சொன்னேன், tan A பொசிஷன் இருக்குன்னு சொன்னேன், tan B பொசிஷன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ tan B பொசிஷன் நமக்கு சிலபஸில் இல்லை, tan A பொசிஷன் மட்டும் இருக்குது. tan A பொசிஷன்லேயும் there are two methods, equal distance method, null deflection method அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. அதுலேயும் வந்து null deflection method நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெத்தட் மீன்ஸ் we are going to measure the deflections of the magnetometer by keeping the magnets at equal distances. By keeping the magnet at equal distances. So already நான் the first 4 experiments சொல்லியிருக்கேன். We are going to take more number of readings and do the average. Calculation average எடுக்கணும். Then we can minimize the error. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா we are going to take 3 set of readings. 3 set of readings for 2 magnets. அந்த ரெண்டு மேக்னெட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I am going to keep the magnet at a distance of 27 centimeter. So center of the magnetometer இருந்து center of the magnet எவ்வளோ distance இருக்குன்னா 27 centimeter இருக்கு. Right. Now if you measure the deflection, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் deflection measure பண்ணும்போது gently tap the magnetometer. Like this you gently tap the magnetometer. Then we are going to take the reading. So நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரீடிங் எடுக்கும்போது without any parallax error எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அலுமினியம் பாயிண்டோடைய இமேஜ் வந்து நமக்கு தெரியக்கூடாது, அலுமினியம் பாயிண்ட் மட்டும்தான் தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 36 இருக்குது, இங்கேயும் வந்து அந்த 36 இருக்குது. ரைட்டா? ஸோ டிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் அது இதில் காஷியஸாக இருக்கணும். இந்த 0லேருந்து அசெண்டிங்கில் போகணும். இந்த பக்கம் 90லேருந்து டிசெண்டிங்கில் வந்தீங்கன்னா 44 மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, 0லேருந்து அசெண்டிங்கில் பார்க்கணும், கிளாக் வைஸில் பார்க்கணும். ரைட்டா? ஸோ 0 to இது பார்க்கும்போது 36. ஸோ theta 1ல 36 போட்டிங்க, theta 2 36. Okay, now we are going to reverse the magnet. 27லேயே வச்சு we are going to reverse the magnet. That means அந்த polarities change ஆகுது. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடில் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ once again gently tap the magnetometer. ஸோ இப்படி டேப் பண்ணும்போது இப்போ வந்து we are getting around 38. இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா இங்கே 38 இருக்குது. ஸோ theta 3 38, theta 4 38. ஸோ ஒரு மேக்னெட்டுக்கு ஒரு சைடில் வந்து we will get 4 readings. ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டை வைக்கிறீங்க, theta 1 theta 2 கிடைக்கும். மேக்னெட்டை ரிவர்ஸ் பண்ணிங்க, theta 3 theta 4 கிடைக்கும். Then we are going to change the position of the magnet, interchange பண்ணும். ஸோ அடுத்த ஆர்ம் கொண்டு வரும், அதே 27ல் வைக்கிறீங்க. So it is going to be kept at the same distance 27. Then once again we are going to measure the reading. Reflection-ஐ நோட் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணும், டேப் பண்ணிக்கிறீங்க. டேப் பண்ணிங்கன்னா சேம் 38 இருக்குது. ஸோ theta 5 38, theta 6 38. Now reverse the magnet. So magnet reverse பண்ணும்போது we will get the deflection in the opposite direction. So if you note the reading, we will get it as 33. So theta 7 33, theta 8 33. So 8 readings எடுத்தாச்சு. திருப்பி சொல்கிறேன், once again I am going to explain. Keep the magnet on the left side of the deflection magnet. Any one of the arms, we will get theta 1, theta 2, reverse the magnet, theta 3, theta 4, then interchange பண்ணிங்க. Position of the magnet interchange பண்ணிங்க. We are getting 5 and 6. Then when you reverse the magnet, we are getting 7 and 8. So first magnet is kept at the distance of 27. ஏன் வந்து அந்த 27 செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ம் ஆஃப் தி டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டை வச்சு மேக்னெட்டை மூவ் பண்ணிகிட்டே வரும்போது எந்த இடத்துல 30 கிராஸ் பண்ணதோ அதை ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மேக்னெட் டு மேக்னெட் இட் வேரிஸ். ஓகேவா? அதெல்லாம் கிளியராக இருங்க. Now after finishing for the first magnet, we are going to bring the second magnet and we are going to take the reading similar to that of first magnet. So second magnet வந்து அதே 27ல் வைக்கிறீங்க. பிகாஸ் ஹெட்டிங்கே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெத்தட். ஸோ செகண்ட் மேக்னெட்
same distance la vechikiriyum. Measure the reading. So we are getting 30, 30. Then reverse the magnet. Day 27 la vechi reverse panninga. (32, 32). If you note the reading, it is around 32, 32. Then change the position of the magnet. We are going to keep it on the other side of the deflection magnetometer. Once again, we are going to measure the reading. So now the position of the magnet is changed. The magnet is kept on the other side of the deflection magnetometer. Then the reading is noted. It is around 30 and 30. That is theta 5 and theta 6. Now reverse the magnet. Reverse the magnet, keeping it in the same distance. So once again, gently tap the magnetometer. Reverse the magnet, then theta 7, theta 8 is noted. So it is around 30, 30. So like that, 8 readings are taken for the second magnet also, keeping it in the same distance. First magnet என்ன டிஸ்டன்ஸில் வச்சுமோ அதே மாதிரி செகண்ட் மேக்னெட்டும் என்ன பண்ணும் 27 வச்சு 8 ரீடிங்ஸ் எடுத்தார். அதாவது 2 set of readings was taken. Now we are going to take the second magnet and keep it aside, and then bring the first magnet. We are going to bring the magnet closer to the magnetometer. So first distance வந்து நான் 27 வச்சேன். இப்போ now I am going to keep it as 26 or 25. 25ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரீடிங் எடுத்தோம் 27 டிஸ்டன்ஸில் வச்சு ஃபஸ்ட் மேக்னெட்க்கு 8 ரீடிங்ஸ் எடுத்தோம், செகண்ட் மேக்னெட்க்கு 8 ரீடிங்ஸ் எடுத்தோம். The same manner we are going to keep the magnet at the distance of 25 and 23. That is, we are bringing the magnet closer to the magnetometer like this. So 25ல வச்சு ஃபஸ்ட் மேக்னெட்க்கு 8 ரீடிங்ஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி செகண்ட் மேக்னெட்க்கு 8 ரீடிங்ஸ் எடுத்திருக்கேன். Similar to that of first set of readings. I explained how to take reading in the first set of readings. செகண்ட் செட்க்கும் தேர்ட் செட்க்கும் நான் ஆல்ரெடி ரீடிங் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நீங்களே ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செட்க்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி செகண்ட் செட்க்கும் தேர்ட் செட்க்கும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செட்க்கு வந்து 27லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் லெஸ் பண்ணி 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு ஃபஸ்ட் மேக்னெட்க்கு 8 ரீடிங்ஸ் வாஸ் டேக்கன் and second magnet 8 readings was taken. So the readings are shown in the tabular column. Similarly, the third set of reading 23, we are going to decrease another 2 centimeter. So the deflection வந்து increase ஆகுது பாருங்க. இந்த tabular column readings பார்த்த உடனே தெரியும். You can observe that when you are bringing the magnet closer to the magnetometer, the deflection increases. See, for this 23 distance, the deflection is around 50 degrees for first magnet, and second magnet around it is 43 degrees. So I explained how to take readings in the first set. The same manner the experiment is repeated for another 2 distances, and second set of readings was taken and third set of readings was taken. So after taking all these readings, we are going to do the calculation part. In calculation part என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, add these all 8 readings and divide by 8. That is, we are going to take the average deflection for the first magnet and average deflection for the second magnet. So அந்த மாதிரி நீங்கள் average calculate பண்ணும்போது I am going to add all the 8 values. So 36 plus 36, 38 plus 38 plus 38 plus 38
plus 33. So we're getting 290. So 290 divided by 8. We'll get it as 36.25. So 36.25. The same manner, we are going to take the average for the second magnet. We are getting 244. If you add all these 8 readings, we are getting 244 divided by 8. We'll get it as 30.5. 30.5. So now we calculated the average deflection for the first magnet and average deflection for the second magnet for the distance of 27. So the first average value of the first magnet is going to be taken as theta 1. Average value of the second one is going to be taken as theta 2. Then for comparison of magnetic moments, the final formula is m1 by m2 equal to tan theta 1 by tan theta 2. We know the value of theta 1 and we know the value of theta 2. So we are going to divide tan theta 1 by tan theta 2. We are going to calculate the value of tan theta 1 divided by tan theta 2. That is tan 36.25 divided by tan 30.5. So we are going to get around 1.244. So 1.244. See the final value indicates the final value, that is we are calculating the value of m1 by m2. What we are referring from this value is suppose if both the magnets are having equal strength, we are going to get this value m1 by m2 equal to 1. If both the magnets are having same strength, then the final value of m1 by m2 is around 1. If the first magnet is more stronger than the second one, we are going to get the value greater than 1. This tan theta 1 by tan theta 2, it will be greater than 1. So greater than 1 means first magnet is stronger than the second one. Suppose if you are getting the value of tan theta 1 by tan theta 2 less than 1. Less than 1 means second magnet is stronger than the first magnet. That's why, that's how we are comparing the strengths of the magnets. So in this experiment, for my reading, I am getting around 1.2 means the first magnet is stronger than the second one. So like that, you are going to do the calculation for the second set and we are going to do the calculation for the third set. The final value of m1 by m2 equal to tan theta 1 by tan theta 2. So we are going to get 3 readings and then finally add these 3 readings and divide by 3. We are going to get the final result. That is, we compare the ratio of the magnetic moments of the given 2 magnets. So once again, if you are getting that value greater than 1, that indicates the first magnet is stronger than the second one. If you are getting the value less than 1, then the second magnet is stronger than the first magnet. If you are getting the value as 1, then both the magnets are having equal strength. That is the final result which we are going to observe from this experiment. See, after finishing the calculation for the first set, I did the calculation for the second set also. The mean for first magnet, we are getting it as 41.5 and the mean for the second magnet, we are getting around 36. So theta 1 by theta 2, tan theta 1 by theta 2, tan theta 2, the value is around 1.22. m1 by m2 value we are getting it as 1.22. Then the same manner for the third set also, I calculated the value. It is coming around 1.26. See, when you take the readings correctly, all the 3 values are around 1.2, 1.2, 1.2. So finally, take the average of these 3 values. That is,
the value of M1 by M2 for the first set, second set and third set. Add all these 3 and divide by 3, you will get the value around 1.2413. So this is the final result which we are going to substitute in the result column. The ratio of the magnetic moments of the given 2 magnets 1.2413. So what we observed is the first magnet is stronger than the second magnet because the value which we are going to arrive here is greater than 1. The value which we got is greater than 1, so which indicates the first magnet is stronger than the second one. Okay. So this is the end of the experiment. So how we calculated the ratio of the magnetic moments of the given 2 magnets.